இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டேஸ் வேர்ல்டு அவங்க தமிழில் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். கல்யாணம்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா தடல் புடல் நடக்கிற ஒரு சுப நிகழ்வு தான். அதை விட அங்க நடக்கிற காமெடி இருக்கே, அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல திருமணத்தில் நடந்த அதிரடியான நகைச்சுவை சம்பவங்களை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்யாண மேடையில ஃப்ரெண்டு சொந்தக்காரங்களாம் டான்ஸ் ஆடுறத பார்த்துருப்போம். அப்படி இந்த பொண்ணுங்க குரூப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது பின்னாடி நின்றுட்டு இருந்த இவன் பண்ண வேலையை மட்டும் பாருங்க. இல்ல அதுக்கும் தெரியுதா? அடப்பாவி, இதான் கேப்ல கெடா வெட்டுறதா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வந்த ஜிலேபிலே நீ தான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூக்கின்னு வந்துட்டேன். என்ன சொல்ற? அடே, முன்னாடி நின்ன பொண்ணு மட்டும் கவனிக்கல, இன்னும் என்னெல்லாம் பண்ணிருப்பியோ. கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறதுக்காக மேடை ஏறின பெரியவரு வாழ்த்தி பாக்கெட்ல இருந்து மொய் எடுத்து கொடுக்க போறாரு போல. அதெல்லாம் இல்ல, சிபி கண்ணாடி எடுத்து போட்டோவுக்கு மீசையை சரி பண்ணிட்டு இருக்காரு. கருப்பேன் குசும்புக்காரன். ரீசெண்டா இந்த தாத்தா தான் ட்ரெண்டிங்கே. இவர் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 70 வயசு தாத்தா 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருக்காரு. இதுக்கு நானும் கேள்விப்பட்டேன், போட்டிருந்தாங்க, சும்மா நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நியாயமாயா? இந்த 90s கிட்ஸ் ஆவும் உன்னை சும்மாவே விடாது. கல்யாண ஃபங்க்ஷன்ல இந்த ஆன்ட்டி அங்க சேர்ல உட்கார்ந்து இருந்த பையனை எழுப்பி விட்டுட்டு அவங்க உட்காரலாம் நினைக்கும் போது அவன் தான் தட்டி விட்டான்னு நினைச்சுக்கோ. அந்த பையன் மனசுல என்ன திட்டிட்டு சேர கொடுத்தானோ, அது ஒழுங்கா வைக்க தெரியாம ஆன்ட்டி மல்லாக்க கவுந்துடுச்சு. பொண்ணுங்களுக்கு பசங்களை எப்படி ஆஃப் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பொண்ணு வர்றத வீடியோ எடுத்துட்டு வந்த கேமராமேன் திடீர்னு வேலை ஆர்வத்துல பின்னாடி பார்க்க மறந்துட்டாரு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இந்த 3 பேர்ல யார் அதிகமான வெயிட்ட சுமந்துட்டு போறது? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். கல்யாண வீட்ல வர்ற எல்லாரையும் உபசரிக்கிறதுக்காக ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூல் இருக்குங்க. இவங்க பார்த்தல யாரோ போட்டுருந்தாங்க. என்னடா இது, எங்க இருந்து தான் இப்படிலாம் ஐடியா வருதோ? பாத்துடா, மாப்பிள்ள மாதிரியே முகமுடிய போட்டு வேற எவனும் தலையை கட்டிட்டு போறான். கல்யாணங்கள்ல ஒரு பக்கம் இந்த பாட்டு கச்சேரி நடந்துட்டு இருக்கோம். அப்படி இந்த பாட்டு கச்சேரியில ஒரு பிரமாதமான வாய்ஸ், அதை நீங்க கேட்டே ஆகணும். கேட்டோமா? அதை கேட்டுட்டு பாதி பேர் கல்யாணத்துல இருந்து தெரிச்சே ஓடிட்டாங்கன்னா. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு சாப்பிடும் போது மூக்குல மாட்டி இந்த நகையினால சாப்பிட முடியல. அத பார்த்த மாப்பிள்ள உடனே இததான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. Several months later. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். ஸ்வீட் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுக்கும் போது இந்த பொண்ணு பண்ணத பாருங்க.
90s கிட்டு போல கல்யாணம் ஆகிறதே அபூர்வம்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ. ஏற்பட்டார். பாவம். சில கல்யாணத்துல ஈயா. என்டர்டைன்மெண்ட்டுக்காக கேம்ஸ் வைப்பாங்கல்ல. ஓ, ஏம்மா? அப்படியா? அப்படி வச்ச சண்டை இந்த நினைச்சுக்கிட்டேன் நான் ஒரு கேம்ல என்ன செகண்ட். நடந்ததுன்னு பாருங்க. குழம்பு எடுத்து ஊத்துறாங்க. இப்ப ஈயா. விட்றா பாப்போம், ஐயோ. விட்றா பாப்போம். போச்சு, போட்டு தள்ளுங்க. Go. பிளான் பண்ணி தள்ள மாதிரி இருக்க. டேய் உண்மையை சொல்லுங்க, இது நீங்க போட்ட பிளான் தானே? அதான், அப்படிதான் இருக்கு. இங்க கொடுத்த குலாப் ஜாமுனை மாப்பிள்ள வாங்கலையே. ஏன்? எத்தனை வீடியோ பார்த்திருப்போம். ஏமாறுவோமா என்ன? ஏமாத்துறாங்களா? பொறுமையாவே இருந்த மாப்பிள்ள நாங்கெல்லாம் சிங்கத்தை வெக்கத்துல புரிஞ்சுக்கிட்டாரா? கல்யாணத்துல இந்த தாலி கட்டுற மொமெண்ட் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். அப்படி மாப்பிள்ளை இங்க தாலி கட்டும்போது பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னடா இது? கொஞ்சம் Love marriage ஓவரா ஆ? உணர்ச்சி வச்சப்பட்டுருச்சு. இதுங்க கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். கல்யாணத்துக்கு வந்தவன் பார்த்து விட்ட வேலையை பாருங்க. ஐயோ, கவுத்துட்டான்டா. தூட்டாப்பா. ஒன்ன கூட்டு விட்டான்டா. ஐயோ அப்படியே உட்காந்துருக்காரு மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு? நம்ம கவுக்கல. ஏஞ்சி கூட போய் தூக்க மாட்டாரு. அங்க பாரு, பொண்டாட்டி தான் ஏன் கீழே விழுந்திருக்கு. உட்காந்தே இருக்காரு. வேற யாரோ கீழே விழுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க. யாரா தூக்கி விடுவாங்க பாத்துக்கிறான். ஐயர் பொண்ணுக்கு பொட்டு வச்சு விட சொன்னா ம். மாப்பிள்ள அவரே வச்சுக்கிட்டாரா? பாத்தீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பொண்ணுக்கு வச்சு வேணும் மாப்பிள்ள. என்ன விளையாட்டு பிள்ளையாவே இருக்கீங்களே. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். ஐயா. ஒரு நிமிஷம். கல்யாண மேடையில இந்த குட்டி பையன் என்னமா அசத்தி இருந்தான் பாருங்க. சக்தி, நான் உன்னை விரும்பல, உன்னை ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு கூட நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஓ, அவங்கிட்ட பூ வாங்கி. இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் பல பரிமாணத்துல எடுக்கிறாங்கல்ல. அடப்பாவிகளா. அதுல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. எங்கேயோ உள்ள போட்ல நிக்க போறாங்க. விட்டு ரொமான்டிக்கா திரும்ப சொல்லியிருக்காரு கேமராமேன். சாஞ்சிட்டாங்களா? விட்டாங்க. திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. இங்க கொஞ்சம் திருப்புங்கோ. எங்க நிக்கிறாங்க? அவ்வளவுதான். ஓ, கவுத்து. அதான் ஆடி இருக்கு. வெயிட் தாங்க மாட்டேங்குது. ஒரு சைடே அவ்வளவு வெயிட் இருக்குல்ல. பொட்டு வைக்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். ஏ ஆனா அப்பா. வடக்குல பொட்டு வைக்கிறேன்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அதான். ஐயோ, என்னடா இது? மண்டையா? இப்படிதான் ஏன் பூசுறாங்க. அந்த பிள்ளை தெரியல கோடு போட்டு விளையாண்டுட்டு இருக்க? பாவம். இந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் ராம வரமாட்டேன். மாதிரி பேச்சு போயிட்டு. பேச்சு. அதாவது அது கல்யாணம் ஆன பொண்ணுன்னு இருக்கணும்னே தேய்க்கிறாங்க போல. கல்யாணத்துல எல்லா ஐயரும் மந்திரம் சொல்லி தானே பாத்துருப்போம். ஆனா இவர் என்ன சொல்லி இருந்தாருன்னு கேளுங்க. என்ன ஃபைட் மாஸ்டர் இருக்காரு? ராணோ. ஐயர் ஒரு உண்மையிலே ஐயர் தானா? fan போல. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் சினிமா டேக்லாக சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட இந்த கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ற விஷயம் இருக்கே. ஐயா. ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, ஜவுளி கடையில கூட வந்தவங்க பல மணி நேரம் லைன் கட்டி உட்கார்ந்துருக்காங்க. உண்மையாதான் இப்படிதான் இருக்கு. நட்சத்திரம் நடக்கிறதா படத்துல வச்சிருந்திருக்காங்க. சாரி எடுப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போங்க. அங்கதான் பார்த்தேன். படக்காரன செத்தான். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ம்ஹும். விதவிதமா ரொமான்டிக்கான விளையாட்டெல்லாம் வச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா அப்படியே இங்க பாத்தீங்கன்னா லூடோ விளையாண்டு இருக்கீங்களா? பொண்ணு மாப்பிள்ளைய லூடோ விளையாட வச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த கேம் எல்லாம் சரிப்பட்டு வராத. நீங்க சொல்லுங்க சாச்சி. இதை பார்த்தா பாவாலே. எப்படிப்பட்ட விளையாட்டெல்லாம் வைக்கணும்னு இத பார்த்து கத்துக்கோங்க. ம். இதுதான் கிராமம் மாதிரி இருக்கு. இத பார்த்தா விளையாட்டா வச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கும் ரிஹர்சல் பார்த்தா ரிஹர்சல் இருக்கு. தான். நடக்கட்டும். படியில ஏற முடியலன்னு சொன்ன மனைவிய எப்படி அலைக்க தூக்கிட்டு போயிருந்தாருன்னு பாருங்க. ம். ஹீரோ போடாம இருந்தா ஓகே. எதுக்கு இவ்வளவு ஸ்பீடு? ஃபாஸ்ட் வேணாம். ரிஸ்க்கு வலிக்கிருச்சு. விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆமா, ரிஸ்க்கு தான். லவ் மேரேஜ் நடக்கிற விஷயங்கள் பார்க்கவே நல்லா இருக்கும். ம்ஹும். ஆனா அதுவே இந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கவே கொஞ்சம் பயப்படுவீங்க.
பொண்ணு மாலை போட ஒரு நேரத்துல மாப்பிள்ள மேடையில எப்படி நடந்துக்கிட்டான்னு பாருங்க. மாலை போட வருது அவர் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன கோவமா? அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு நிக்குது. கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்கல போல. பூ போட சொன்னா மூஞ்சிலியா விட்டு எரியுது. உனக்கு ஒரு பூ தான் கேடு அப்படி மாதிரி எரியுது. இந்த பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்த கேக்க வாங்க விருப்பம் இல்லைன்றுச்சு. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இங்கேயும் அப்படித்தானே இருந்துச்சு, பல வருஷம் முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. உடனே மாப்பிள்ளையும் கேக்க ஒரே எத்துதான். ஓஹோ, போங்கிட்டு கல்யாண பந்தியில வச்ச சிக்கன் பீஸ சாப்பிட முடியலன்னு ஆஹா வீட்டுக்கு பார்சல் கட்டிட்டு இருக்கு. நல்லது தானே. அதுவும் நானே யோசிச்சிருக்கேன் கவர்லாம் கொண்டு போலாமா. ஆமா, அப்போ பசிக்காது, அப்பதான் பசியே பசிக்காது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பசிக்கணும். வீட்டை விட்டு போகும்போது அப்பாதான் ரொம்பவே ஃபீல் பண்றது. ஆனா இங்க என்ன என்ன ஐட்டங்களோ. பொண்ணு பிரிஞ்சு போற சமாதானம் சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பசிக்காது. அப்புறம் காண்டாம இருக்கமா மிருகத்துக்குலாம் பத்திரிக்கை வச்சிருக்கீங்க போல. ஆமாயா, சரியான நேரத்துக்கு கல்யாணத்துக்கு வந்துடுச்சே. பொண்ணு மாப்பிள்ள எங்கடா? ஏதோ அங்க இருந்து பக்கத்துல ஏதோ இது காடு இருக்கும் போல இருக்கு, வந்திருக்கு போல இருக்கு. அட இங்க யார் வந்து என்னடா பண்றீங்க? இல்ல இடிச்சு தள்ளிட்டு போதியா? கல்யாணத்துக்கு நம்மள கூப்பிட மாட்டீங்களே? இது ஒரு நல்ல கேள்வி. இவர்கிட்ட பூசணிக்காவை கொடுத்து உடைக்க சொல்லி இருந்திருக்காங்க. தலைவரே ஒரே போட போட்டுங்க. போச்சு, அது தட்டுல எல்லாம் போட போறாரு. அந்த போட்டு தட்டு அதுல என்ன இருந்துச்சு? இங்க கல்யாணத்துல இந்த மாப்பிள்ளை பண்ண ஒரு விஷயம் எல்லாரையும் வியப்படைய வச்சிருந்தது. கல்யாண பொண்ணு கொஞ்சம் பதட்டமாவே இருந்தது. அந்த நேரத்துல மாப்பிள்ளை தாலி கட்டும் போது பொண்ணுகிட்ட சம்மதமான கேட்டாரு பாருங்க. ஐயோ இல்லன்றுமா. வேற லெவல்ல அவரு. ஓகேவா? ஓகேவா? பொண்ணுதான் இல்ல அது வேண்டாம்னு சொல்லிருமோன்னு நினைச்சேன். உண்மையா அது போட்டிருந்த மேக்கப் அப்படி செமையா இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் அட்வான்ஸா வா. எதையோ மூஞ்சில ஒட்டி ஏதோ வச்சிருக்காங்க. படத்துல நடிக்கிற மாதிரி இருக்கு. அத தோலை உரிக்கிற மாதிரி என்னப்பா உரிக்கிறாங்க. இது? உனக்கெல்லாம் இது போடலையா? என்னை ஏமாத்திட்டாங்கயா. இந்த ஃபங்க்ஷன்ல இந்த கல்யாண பொண்ணு அந்த பலூன் மேல ஏறி நின்னு போட்டோ ஐயையோ. எடுப்பாங்க. இருக்கு அதான் தேவலாத ஆசை. ஏறலாம் செஞ்சாச்சு. ஆனா நிக்க நினைக்கும் போது வலிக்கிறோம். ஐயோ அங்க கீழே இருந்தா செத்தான், அவன் மேலேயே விழுந்துருச்சு. சறுக்கா சறுக்கிடுச்சு. அவன் தான் காலி, பொண்ணு தப்பிச்சிருச்சு. கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பொண்ணுங்க பதட்டமா இருந்துதான் பார்த்திருப்போம். ஆனா அப்படியே கொஞ்சம் இந்த சிசிடிவிய பாத்தீங்கன்னா பொண்ணு ஸ்டேஜ்ல ஆடுறதுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கு. ஓ கன்னிமா பட்டுக்குங்க. கல்யாணத்துல பஃபே சிஸ்டம் வச்சு பார்த்திருப்போம். ஆனா அதுவே வடக்குலலாம் பஃபே சிஸ்டம் வச்சா ஆமா, வடக்குல எங்கேயும் இருக்கும். சும்மா அடிச்சுக்கிறாங்களே. கல்யாண மேடையில எல்லாம் ரெடி. ஆனா தாலி கட்டுற நேரத்துல பொண்ணுக்கு பசிச்சிருச்சு போல. ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா தாலி கட்டிக்கலாம். மாப்பிள்ளை நம்ம போயிடலாம். அட முதல் இரவுக்கு என்ன பழம் மேல தொங்குது. திராட்சை தோட்டமாவே மாத்திட்டாங்க. நல்லா இருக்கே. ஸ்வீட் கடைக்காரர் கல்யாணத்துல எல்லாருக்கும் எப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்ததுன்னு பாருங்க. சாப்பாடுலாம் கிடையாது, ஃபுல்லா ஸ்வீட். ஐயா சுகரே வந்துருண்டா, அதெல்லாம் திங்க முடியாது. மயக்கம் வந்துரும். இல்ல இவ்வளவு திங்க முடியாது. உங்க பேரு எல்லாம் உட்கார்ந்து ஆடலாம் பேரு, எல்லாம் வயசான சுகர் இருக்கவங்களாம் போட்டு. என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு பார்சல் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிதான் பண்ண முடியும். சிலர் டான்ஸ் ஆடி கலக்குவாங்கல்ல. ஆனா இவர் என்ன பண்ணி கலக்கு கலக்குன்னு கலக்கிருந்தாரு பாருங்க. வலிக்கு விழுந்துட்டாரோ இல்ல உண்மையிலே இப்படி பண்ணாரா?
இத பண்றது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. ஆனா கஷ்டம் இது. வலிக்கு விழுந்துட்டாரு நினைக்கிறேன். சாதாரணமா தான் இருந்தாரு. திடீர்னு இவரு பண்றாருப்பா. மூன் வாக்குன்னு விஸ்வரூபம் எடுத்துட்டாரு. இல்லையே அது அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இவரு கல்யாணத்தன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. திறமையை காட்டுறாரு. மழை பெஞ்சா என்னன்னு பொண்ணு மாப்பிளையும் கொடுத்த என்ட்ரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? காதலிக்கு மலர் கொத்து கொடுத்து அசத்துறத பாத்திருப்போம். ஆனா இப்படி ஒரு மலர் கொத்த பாத்திருக்கவே மாட்டீங்க. சூப்பரா இருக்கு. மலர் கொத்த லாரில அனுப்பி விட்டுருக்காரு மனுஷன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணுன்னு தெரியலையே. கல்யாணத்துல வளைச்சி வளைச்சி போட்டோ எடுக்கிறத பாத்திருப்போம். ஆனா இவரு நெருப்புல பூந்து எடுக்கிறான்டா. என்ன நெருப்புக்குள்ளலாம் விட்டு எடுக்கிறாரு? கேமரா எதுவும் ஆகாதா? அத பார்த்து ஐயர் ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்ன பண்ற? கல்யாணத்துல இந்த மாலை மாத்திக்கும் போது நடக்கிற காமெடி இருக்கே. இங்க பாருங்க. அவங்க கைய விட்டுட்டாங்க. மாப்பிள்ளைக்கு கை கொடுக்க போகும்போது இப்படி நீங்க யாரும் அசிங்கப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்து பெஸ்டான வீடியோஸ் கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க? பொண்ணு மாப்பிள்ளையா? அப்படியா? ஓ, ஒருத்தர் தூக்கி வச்சிருக்காயா? ஆடிட்டு இருக்கானா? அடப்பாவி, உங்க அக்க பொறுக்கு அழகே இல்லையாடா? ரெண்டு தோல்லையும் தூக்கி வச்சிருக்கான் அப்படின்றாங்க. ஆனா இங்க பாருங்க, மாப்பிள்ள பொண்ணு கையில இருக்கிற ரிங்க வாங்கணும். ஒரு விரல கூட அசைக்க முடியல. அசைக்கவே முடியலையா? தோல்வியை ஒத்துக்க மனசு இல்லாம விடாம முயற்சி பண்றாரு. இங்க பாருங்க, மைசூர் பாக்க வச்சு விளையாட்டா? ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மாப்பிள்ள சாதுவ ஹேண்டில் பண்ணதுக்கே பாட்டி பின்னாடி வைக்கப்பட்டுடுச்சு. பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? இந்த மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. மாப்பிள்ள வாயில இருந்தா எடுக்க சொன்னாங்க. வாய்க்குள்ள எடுத்துட்டு வர. ஆனா மொத்த சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு இப்படி பண்ண சங்கோச்சமா இருக்காதா? ரொமான்டிக்கா போஸ் கொடுக்கலான்னு கொடுக்க போய் விழுந்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். மாப்பிள்ளைக்கு அந்த ஸ்வீட்டை ஊட்டி விட சொன்னா என்ன வாய்க்குள்ள திணிச்சிடுச்சு. மீசையே முளைக்கல. இங்க பாருங்க, ஏன்டா இப்படி பண்ற? தன்னை ஒரு புளித்தியா நினைச்சுக்கிறான் போல. அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிடுச்சு. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இந்த பொண்ணு ஏதோ சரியில்லாத மாதிரியே பாத்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா அட, மாப்பிள்ள மண்டையில எப்படி லைட் ஏறி வச்சிருக்காங்க பாருங்க. ஓப்பனா இடத்துல கல்யாணம் நடத்தும் போது மழை பெஞ்சா மொத்தமும் சோலி முடிஞ்சது. ஆனா அங்கேயும் எப்படி ஐடியாவை யூஸ் பண்ணி பந்தி பரிமாறி இருந்தாங்க பாருங்க. அடமலையே பெஞ்சாலும் சாப்பாடுதான் முக்கியம். என்னங்கடா இது? ஒன்னும் புரியலையே. ஒரே மேடையில இருந்து கல்யாணமா? எனக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா ஒரே காஸ்டியூமா போட்டுருக்காங்க போல. இங்க பாருங்க, சென்னையில கலந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துட்டான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? இதாங்க கவர்மெண்ட் ஜாபோட பவரு. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததும் பாலும் பழமும் எல்லாம் கொடுக்கல, இங்க சப்பாத்தி போட்டு விட்டுட்டாங்க. பேசுன கொஞ்சம் பேச்சா பேசுன
இங்க பொண்ணு ஆனதெல்லாம் இருக்கட்டும், அதை விட ஆன்டி ஆடின ஆட்டத்தை பாருங்க. தெலுங்கா கல்யாண வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான். ஆனா இங்க கல்யாணம் ஆன அன்னைக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. என்ன பண்ணுவீங்க? तो अच्छी शुरुआत अगर आपकी इन बाजी का जिक्र करें புடிங்கிருச்சா? அடே கல்யாண மேடையில் உட்கார்ந்து சீரியஸா போன் போன் ஓடிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்காரு. இதான் இப்ப உள்ள 2K பசங்க. பொண்ணு வெளிநாட்டு மாப்பிள்ள தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்கு. அதனால நைஜீரியால இருந்து மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. நிஜமாவா? வெளிநாட்டு மாப்பிள்ளனதும் பொண்ணு உடனே ஓகே சொல்லிடுச்சு. ஃபாரின் மாப்பிள்ள. அடே ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ல எடுக்க வேண்டியதெல்லாம் கல்யாண மேடையில வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்னும் ஒரு ரகமா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு இடத்துல ஃபுல்லா ஸ்வீட்டா வைக்கிறாங்க. அவ்வளவு ஸ்வீட்ல கொஞ்சம் ஸ்வீட்டே திங்க முடியாது. அவ்வளவு ஸ்வீட்லாம் எங்க திங்கிறது? அந்த பொண்ணு அதான் கல்யாணம் முடிஞ்சு அந்த சடங்கு எல்லாம் பண்றது வந்து எனக்கு என்ன இது ஏதோ கிராமம்னு நினைக்கிறேன். நான் இப்படி எல்லாம் எங்கேயுமே வைப்பாங்க. இல்ல நானே பாத்திருக்கேன். நிறைய வைப்பாங்க. அந்த பாலை உருட்டி விடுற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த மோதிரம் போட்டு எடுக்கிறது இருக்கும். ஆனா வந்து இது மாதிரி எல்லாம் நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எல்லாம் மேபி எங்கேயா வைப்பாங்களா இருக்கும். யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா, இருக்கா இல்லையா? ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்